நெடுமலர் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துடிலூர் பகுதிக்கு உட்பட்ட என்ஜிஓ காலனி பகுதியில் உள்ள ரயில்வே கேட்டில் தாங்க நின்றுருக்கோம். இந்த ரயில்வே கேட்டில் பார்த்தீங்கன்னா தினசரி 10 முறையாவது ரயிலானது வந்துட்டு நம்ம மெயின் ஜங்ஷன்ல இருந்து மேட்டுப்பாளையம் போயிட்டு வருதுங்க. அதே மாதிரி பிற பகுதிக்கு போகிற ரயில்களும் இந்த பகுதியாக போயிட்டு இருக்குதுங்க. இந்த பகுதியில் வந்து ரயில்வே கேட் மூடப்படுற சமயத்தில் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து நெரிசலானது வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஏற்படுது. அதே மாதிரி விபத்துகளும் இங்கே அதிக அளவில் ஏற்படுது. அப்படிங்கிறதுனால இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் வந்துட்டு இந்த பகுதியில் ஒரு உயர்மட்ட மேம்பாலம் தேவை அப்படிங்கிற மாதிரி பல முறை வந்துட்டு கோரிக்கை கொடுத்திருந்தாங்க. இது குறித்து நம்மளும் செய்தியும் பண்ணியிருந்தோங்க. அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே கேட்டானது வந்துட்டு மூடி இருக்கிறாங்க. இந்த பணியானது வந்துட்டு நேற்றிலிருந்து தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ரயில்வே கேட் வழியாக பயணிக்கிறவங்களுக்கு வந்து மாற்று வழி பாதைகளும் அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த மாற்று வழி பாதைகள் எங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு பாலம் கட்டுவதற்கு பல நாட்களாக விண்ணப்பித்து அதை நிறைவேற்றுகிற சூழல் இப்பொழுது உருவாகி இருக்கிறது. நெடுஞ்சாலைத்துறை அதற்கான முயற்சிகளை இப்பொழுது தொடங்குவதற்கு, கேட் மூடுவதற்கு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள். பாலம் கட்டக்கூடிய சூழ்நிலையில் மாற்று வழி பாதைகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. மாற்று வழி பாதைக்கான அறிவிப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. கோவில்பாளையத்திலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் கணேஷ் நகர் வழியாக வெள்ளக்கிணர் சென்று துடிலூர் அடைவதற்குரிய வழிமுறை சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் கனரக வாகனங்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் சாலையிலிருந்து கோவில்பாளையம் செல்வதற்கு உரிய அந்த கனரக வாகனங்களுக்குரிய அந்த போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் கோவில்பாளையத்திலிருந்து அத்திப்பாளையம் பிரிவு வழியாக சரவணம்பட்டி சாலை வழியாக வெள்ளக்கிணர் சென்று துடிலூர் செல்வதற்குரிய பாதை வகுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த இரு பாதைகள் இப்பொழுது நமக்கு அறிவிப்பாக வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த ரயில்வே மேம்பால பணியானது 18 மாதத்திற்குள் முடிவடையும் என்று சம்பந்தப்பட்ட துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் குறைந்தது 3 ஆண்டுகளுக்கு மேலாகும். இந்த நிலையில் மாற்றுப்பாதையாக தெரிவிக்கப்பட்டுள்ள பாதையும் குறுகலாக உள்ளது. தவிர மாற்றுப்பாதை குறித்த வழிகாட்டுதல் அறிவிப்பு பலகை ஆங்காங்கே 2 இடங்களில் மட்டும் சிறிய அளவில் வைத்துள்ளனர். இதனால் வெளியூரிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் எப்படி செல்வது என்ற தெரியாமல் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். எனவே சம்பந்தப்பட்ட போக்குவரத்து காவல்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இதை கவனத்தில் கொண்டு ஆங்காங்கே அறிவிப்பு பலகை வைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற சர்வீஸ் ரோடுகள் எல்லாம் குறுகலாகவும் வளைந்தும் நெளிந்தும் இருக்கின்றது. இதில் போக்குவரத்து செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமேயானால் மீண்டும் நெரிசல் ஏற்படுகின்ற வாய்ப்பு ஏற்படும். இந்த நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு ரயில்வே கேட்டின் மேற்கு பகுதியிலிருந்து ஸ்டேட் பேங்க் காலனி வரை செல்லுகின்ற ஒரு பாதையை நல்ல முறையில் செப்பனிட்டு வடக்குப்புறத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே பாலத்தை வண்டிகளெல்லாம் செல்லும் விதமான ஒரு ஏற்பாடு செய்து கொடுப்பார்களானால் இங்கே இருசக்கர வாகனம், ஆம்புலன்ஸ் மற்றும் பள்ளிக்கு செல்கின்ற வேன்கள் எல்லாம் செல்வதற்கு வசதியாக இருக்கும். ஆசிரியர் காலனி, ஸ்ரீவாரி கார்டன்ஸ், பள்ளத்து வழியாக மீண்டும் நம்ம ஸ்டேட் பேங்க் காலனி செல்வதற்குரிய அந்த பாதையை சரி செய்து கொடுத்தால் இன்னும் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நாங்களும் போக்குவரத்துக்கு எளிமையான முறையில் சென்று வருவதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஆகவே இந்த வேண்டுகோளை ஏற்று இதையும் எங்களுக்கு செய்து தர வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மற்றும் இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் நாங்கள் மனமுவந்து இந்த வேண்டுகோளை விடுக்கிறோம். இதை ஏற்று அவர்கள் நடத்தி கொடுப்பார்கள் என்று நம்புகிறோம்.